ப்ரொஃபசர் கவின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது டே 6 சரிங்களா? டே 6 வந்து யூனிட் 2ல சொல்லகராதி பார்க்குறோம். யூனிட் 1ல இருக்கக்கூடிய இலக்கணம், வேர்ச்சொல், வினையாளு பெயர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 டேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் நிறைய நான் குடுக்குறேன். ஓகேங்களா? அது எப்பன்னா உங்களுக்கு எக்ஸாம் டைம்க்கு போறப்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்றதுக்காக தான் அத அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த லாஸ்ட் 3 டேஸ் உங்களுக்கு நான் குடுத்துறேன். இப்ப நம்ம இதுல பார்க்க போறது சொல்லகராதில ஃபர்ஸ்ட் கன்டென்ட் எதிர்ச்சொல் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? எதிர்ச்சொல். பாருங்க, எதிர்ச்சொல் அப்படின்னா வைதல். வைதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? வைதல்னாலே நம்ம திட்டுறதுதான். வைதலுக்கு என்ன அர்த்தம்? திட்டுறது. அப்ப திட்டுறதுக்கு ஆப்போசிட் என்னது? வாழ்த்துறது. திட்டுறதுக்கு ஆப்போசிட் என்னது? வாழ்த்துறது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. இங்க தூற்றுதல். தூற்றுதல்னா என்னது? போற்றுதல். ஓகேங்களா? அதே மாதிரி பெறுதல். பெறுதல்னா நம்ம வாங்குறது. வாங்கினா என்னது? கொடுத்தல். ஓகேங்களா? 1ல 4 ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். வீழ்தல் அப்படின்னா வாழ்தல். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்க. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து எளிது. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. ஈஸியா கிடைக்கும்பா. இல்லப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. இங்க கீழே உள்ள பெரிது, சிறிது 2மே ஆப்போசிட் குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆப்ஷன் ஏ அரிது. அடுத்து பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தலைவர்கள் தூற்றும்படி வாழ்ந்து விடாதே. தூற்றும்படி திட்டுறதுதான். சரிங்களா? அப்ப திட்டுறதுக்கு ஆப்போசிட் என்னது? திட்டுறதுக்கு ஆப்போசிட் என்னது? போற்றும்படி. சரிங்களா? திட்டுறதுக்கு ஆப்போசிட் என்னது? போற்றும்படி. ஓகேங்களா? பாருங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? இகழ்ச்சியா பேசுறது, புகழ்ச்சியா பேசுறது. இகழும்படி, புகழும்படி. துன்புறுத்தும்படி, இன்புறுத்தும்படி. சரிங்களா? வணங்கும்படி, வணங்காமல் இருக்கிறது ஒண்ணு. சரிங்களா? வணங்குதல், வணங்காமல் இருக்குதல். வணங்காமைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தூற்றும்படி. இதோட ஆப்போசிட் வந்து போற்றும்படி. அடுத்து பாருங்க. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. அல். அல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஃபர்ஸ்ட் அல்லுக்கு பொருள் என்ன? அல் என்றால் இரவு. ஓகேங்களா? அல் என்றால் இரவு. இதுதான் பொருள். அப்ப இந்த அல்லுக்கு இரவுக்கு ஆப்போசிட் என்னது? பகலா? பகலா? அல் என்றால் இரவு என்பது பொருளு. அப்ப அந்த இரவுக்கு ஆப்போசிட் என்னது? பகலா? இலக்கியங்கள்ல செய்யுள்ல வந்து அள்ளு, எள்ளு இந்த மாரி தான் குடுப்பாங்க. காலை, இரவு, நண்பகல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ, அல் என்ற சொல்லின் பொருள் வந்து இரவு. இரவுக்கு ஆப்போசிட் பகல். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. எத்தனைக்கும். எத்தனைக்கும் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். எத்தனைக்கும் என்ற சொல்லின் பொருள் வந்து முயற்சிக்கும். ஓகேங்களா? முயற்சிக்கும். முயற்சிக்கும்னா என்னது? முயற்சிக்கு ஆப்போசிட் என்னது? முயலாம இருக்கிறது. அப்ப எத்தனைக்கும்னா முயலாமை என்ற ஆன்சர். இதுக்கு பொருள் வந்து முயற்சிக்கும். அதுக்கு ஆப்போசிட் முயலாமை. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. கிளை. கிளை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. என்ன மேம் கிளை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்? இந்த கிளைனால எதுக்கெல்லாம் வருது? ஒரு தாவரத்துல கிளை வரும். ஒரு மரத்துல கிளை வருது. சரிங்களா? கிளைனா வரும். அடுத்து என்ன? கிளைனா உறவினரை குறிக்கும். அப்ப கிளை என்ற சொல்லின் பொருள் உறவினரையும் குறிக்கும், தாவர உறுப்பையும் குறிக்கும். இங்க என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப கிளை என்ற சொல்லின் பொருள் வந்து உறவினர். ஓகேங்களா? உறவினர். இந்த உறவினருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது யாரு? பகைவர். உறவினருக்கு ஆப்போசிட் யாரு? பகைவர். ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. பேதையார். பேதையார் என்ற சொல்லின் பொருள் அறிவற்றவர். பேதையார் என்றால் அறிவற்றவர். பொருள்தான். சரிங்களா? அறிவற்றவர். இதுக்கு ஆப்போசிட் என்னது? அறிவுடையவர். நம்ம சில வினாக்கள்ல வந்து பொருள்களும் பார்க்கிறோம். சரிங்களா? அறிவுடையவர். அப்ப பேதையார் என்ற சொல்லி எது சொன்னது? அறிவுடையவர். அடுத்து பாருங்க. அழுக்காறுடையான். அழுக்காறு என்றால் பொறாமை. ஓகேங்களா? அழுக்கார் என்றால்
பொறாமை. இங்க அழுக்காருடையான் என்று குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? அழுக்காருடையான். இந்த லைன் போட்டா பொருள் பொறாமை உடையவன். பொறாமை உடையவன். அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? பொறாமை அற்றவன். பொறாமை அற்றவன். ஓகேங்களா? இதுதான் இதுக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி, பொறாமை அற்றவன். அடுத்து பாருங்க. எல் என்பதன் எதிர்ச்சொல். எல் என்பதன் எதிர்ச்சொல். இங்க எல்லுனா என்னது? பகலை குறிக்கும். எல் என்ற சொல்லின் பொருளாகப்பட்டது பகல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் என்றால் இரவு, எல் என்றால் பகல். அப்ப எல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முதல்ல வந்து அந்த எல்லோட பொருள் என்ன? பகல். பகலுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? இரவு. பகலுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? இரவு. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க. நல்கும். நல்கும்னா தரும், கொடுக்கும், இது எல்லாமே அர்த்தம் தான். சரிங்களா? சரிங்களா? நல்கும். நல்கும் என்ற சொல்லின் பொருள் வந்து தரும், கொடுக்கும், இது எல்லாமே இந்த நல்கும் என்ற சொல்லின் பொருள் தான். அப்ப தரும் என்றால் என்ன அர்த்தம்? தராது. தரும் என்றால் தராது. கொடுக்கும் என்றால் என்னது? கொடுக்காது. அப்ப இங்க தரும் நல்கும் ஏத்த மீனிங் இங்க எங்க இருக்கு? தராது. தராதுன்னா என்னது? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. ஓர்தல். ஓர்தல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சரிங்களா? நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், நீலகேசி பாடல்ல பார்த்திருக்கோம். சரிங்களா? நீலகேசி பாடல்ல நம்ம இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம். ஆனா ஓர்தல் என்ற சொல்லின் பொருளுக்கு என்ன அர்த்தம்? நல்லறிவு. நல் அறிவு. அப்ப இந்த இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓர்தல் என்பதுக்கு எதிர்ச்சொல். ஓர்தல் என்பது அறிவு. அப்ப இதுக்கு ஆப்போசிட் என்னது? அறிவற்ற. அறிவற்ற. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதுதான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டதுதான். நானா எடுக்கல. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல எப்படிலாம் கேட்டிருக்காங்க? பெரும்பாலும் செய்யுள்ல இருக்கக்கூடிய அந்த சொற்பொருளை வச்சுதான் அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அதிகமான வினாக்கள் செய்யுள்ல இருக்கக்கூடிய பொருளை வச்சுதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓர்தல் என்றால் அறிவற்ற. ஓகேங்களா? அடுத்து பாரு. அருகுற. இதுவும் செய்யுள்ல இருக்கிறதுதான். அருகுற என்ற சொல்லின் எதிர்ச்சொல். நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? அந்த பொருள்குறவை மட்டும் தான் மனப்பாடம் பண்ணிருப்போம். அருகுற அப்படின்னா அருகில். அருகுற என்னது? அருகில். இங்க வந்து பொருளும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆப்போசிட்டும் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? அருகுற என்றால் அதோட பொருள் என்ன? அருகில். அப்ப அருகில்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? பக்கத்திலா, தூரத்திலா, தொலைவிலா? பக்கத்துல இருக்கிறது அருகில். அப்ப அருகிலுக்கு ஆப்போசிட் என்னது? தொலைவிலா? தொலைவிலா? ஏன்னா இந்த அருகில், அண்மையில், பக்கத்தில் இது மூணுமே எதை குறிக்குது? ஒரே அர்த்தத்தை குறிக்குது. அருகில்னாலும் பக்கம்தான், அண்மையில்னாலும் பக்கம்தான், பக்கம்தான். அப்ப இல்லாம என்ன இருக்குது? தொலைவில் என்று சொல்லுதான் இதுக்கு சரியான விடை. அடுத்து அருகுற தொலைவில். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்க. பின்னம். பின்னம். பின்னம் என்ற சொல்லின் பொருள் சேதம். பின்னம் என்ற சொல்லின் பொருளாகப்பட்டது சேதம். அப்ப சேதத்துக்கு ஆப்போசிட் என்னது? சேதமற்ற. சேதத்துக்கு ஆப்போசிட் என்னது? சேதமற்ற. சேதமற்ற எதுல இருக்குது? ஆப்ஷன் டி ல இருக்குது. ஓகேங்களா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. இடும்பை. இடும்பை என்ற சொல்லின் பொருள். இடும்பைனா துன்பம் தான். சரிங்களா?
இடும்பை என்ற சொல்லின் பொருள் வந்து துன்பம். நான் இப்ப ஒரே இதுல ரெண்டுமே உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? பொருள் கூறுகவும் சொல்றேன், எதிர்ச்சொல்லும் சொல்றேன். துன்பம். இடும்பை என்ற சொல்லின் பொருள் துன்பம். துன்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? இன்பமா? துன்பத்துக்கு ஆப்போசிட் சாரிப்பா மாத்தி சொல்றேன். 1 செகண்ட் மாத்தி சொல்லிட்டேன். இடும்பை. சரிங்களா? இடும்பை என்ற சொல்லின் பொருள் வந்து துன்பம், வருத்தம், கஷ்டம், சிரமம், இடைஞ்சல் இது எல்லாத்தையும் சேர்த்துதான் வறுமை. இது எல்லாமே சேர்த்துதான் பொருள் வந்து துன்பம், வறுமை எல்லாமே இருக்கு. ஆனா அப்ப துன்பத்துக்கு ஆப்போசிட் என்னது? இன்பம் தானே. துன்பத்துக்கு ஆப்போசிட் இன்பம். ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. சரி மாத்தி சொல்லிட்டேன். இன்பம் தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? துன்பம் ஆப்போசிட் என்னது? இன்பம். அந்த இன்பம் எதுல இருக்கு? ஆப்ஷன் பி ல இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. நகுதல். நகைப்புனா என்னப்பா? மலர்ச்சி தானே. நகைத்தல். நகைத்தல் என்பது மலர்ச்சியை கொடுக்கும். சந்தோஷம். சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்ப சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் என்னது? அழுகிறது. சிரித்தலும் சந்தோஷம் தான். உவகைனா மகிழ்ச்சி. எல்லாமே ஒரு வகையான சந்தோஷத்தை குறிக்கும். ஆனா அதுக்கு ஆப்போசிட் என்னது? நகுதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னதுங்க? அழுதல். ஓகேங்களா? நகுதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அழுதல். ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு என்னது? சரியான விடை. பார்க்கலாமா? ஓகே. அடுத்து அடுத்த கொஸ்டின். படுகர். படுகர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். படுகர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் பண்புகள்ல வரக்கூடியது இந்த படுகர் என்ற சொல். ஓகேங்களா? 10ஆம் வகுப்பு தரத்துல தான் இருக்கு. படுகர் என்றால் பள்ளம். படுகர் என்றால் பள்ளம். ஆனா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இங்க எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. படுகர் என்ற சொல்லின் பொருளாகப்பட்டது பள்ளம். ஓகேங்களா? இந்த பள்ளத்துக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? மேடா. அந்த மேடு எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல இருக்கா? ஆப்ஷன் ஏல இருக்கா? பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பீடு. பீடு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். பீடு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். பீடு என்ற சொல்லின் பொருள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்புன்னு அர்த்தம். பீடு என்ற சொல்லின் பொருள் சிறப்பு. ஓகேங்களா? சிறப்புக்கு ஆப்போசிட் வந்து சிறப்பின்மை, இழிவு இது எல்லாமே சிறப்புக்கு ஆப்போசிட்ல குறிக்கும். இழிவு, சிறப்பின்மை இது எல்லாமே இந்த பீடுக்கு ஆப்போசிட்டா குறிக்கும். அப்ப இதோட ஆப்போசிட் இங்க என்ன இருக்கு? இழிவு. இழிவு என்ற சொல் இங்க இருக்கா? ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் சி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. பாருங்க அடுத்து. எளிது. எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. ஈதல், ஏற்றல், அந்நியர், உறவினர், இரவலர், புரவலர். சோ ஆப்ஷன் 1க்கு 2ல இருக்கு. ஓகே. 2க்கு 3ல இருக்கு. ஓகே. அந்நியர் 4, இரவலர் 1. ஓகேங்களா? சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. வனப்பு. வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. வனப்பு என்ற சொல்லின் பொருள் இங்க என்ன இருக்கு? அழகு. அப்ப அழகுக்கு ஆப்போசிட் என்னது? அழகின்மை. அழகுக்கு ஆப்போசிட் என்னது? அழகின்மை. ஓகேங்களா? அழகுக்கு ஆப்போசிட் அழகின்மை. நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? வனப்புனா என்ன? வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. எத்தனை வகை அழகு இருக்குன்றது உங்களை நான் ஏற்கனவே நடத்திருக்கேன். சரிங்களா?
குரூப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. 8 வகையான அலகுகள் இருக்கு. 8 வகையான அலகுகள் இருக்கு. ஓகேங்களா? சரி, வாங்க. அடுத்து அழகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அழகின்மை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. அடுத்து பாருங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்துனா என்னது? இது சொல் இலக்கணத்தோட உட்பிரிவுல வரக்கூடியது இந்த ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேங்களா? ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்றோம். அந்த பவணந்தி முனிவர் தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொல்றாரு. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா நோ தூ என்ற 2 சொற்கள் மட்டும்தான் சரிங்களா குரலா இருக்கும். மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா நெடிலாக இருக்கும். மத்த எல்லாமே நெடிலாக இருக்கும். ஓகேங்களா? நோ தூ என்ற 2 சொற்கள் மட்டுமே குரிலாக இருக்கக்கூடியது. ஏனைய சொற்கள் எல்லாமே நெடிலாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? பாருங்க. 2 சொற்கள் 40 எழுத்துக்களுமே எது நெடில் எழுத்துக்களாக இருக்கும். இது உங்களுடைய புத்தகத்திலே இருக்கிறது பாருங்க. ஆ என்றால் பசு, ஈ என்றால் கொடு, ஊ என்றால் இறைச்சி, ஏ என்றால் அம்பு, ஐ என்றால் தலைவன், ஓ என்றால் மதகு நீர் தாங்கும் பலகை. இதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் என்ன கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா ஆ என்றால் பசு. சரிங்களா? ஆ என்றால் பசு. அந்த பசுக்கு என்ன எழுத்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆ பசு இருக்கு, இரக்கம் இருக்கு, வியப்பு இருக்கு, துன்பம் இருக்கு, மறுப்பு இருக்கு. உங்களுக்கு அதிகமான வினாக்கள் இந்த புத்தகத்துல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. அதனாலதான் நான் எக்ஸ்ட்ரா இது எதுவுமே சொல்லல. கீழே வினாக்கள் கேட்பாங்க இல்லையா அந்த வினாக்களே எக்ஸ்ட்ரா அது நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஆ என்றால் பசு, ஆன்மா, இரக்கம், நினைவு, வியப்பு இது எல்லாமே ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அடங்கக்கூடிய சொற்கள். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அடங்கக்கூடிய சொற்கள். வேணா நான் உங்களுக்கு எழுதி கூட காட்டுறேன் பாருங்க. சில வார்த்தைகளுக்கு மட்டும் நான் எழுதி காட்டுறேன். சரிங்களா? சில வார்த்தைகளுக்கு மட்டும் நான் எழுதி காட்டுறேன். பாருங்க ஒரு நிமிஷம். ஒன் செகண்ட். பாருங்க. இங்க ஆசிரியர் அந்த பசுவுக்கு நேரா இன்னும் என்னென்ன இருக்கு? ஆன்மா, இரக்கம், நினைவு, வியப்பு இது எல்லாமே ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான வார்த்தைகள் தான். ஆ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான வார்த்தைகள் தான். ஆன்மா, இரக்கம், நினைவு, வியப்பு இது எல்லாமே இந்த ஓரெழுத்து ஒரு மொழி என்று சொல்லக்கூடிய ஆவண்ணாவை குறிக்கும். ஓகேங்களா? அடுத்து ஈ என்றால் கொடு. ஈ என்றால் கொடு. இத முடிச்சுட்டு கூட வரும். சரிங்களா? ஈ என்றால் கொடு. உங்களுக்கு புத்தகத்துல உள்ளது கொடுண்டு. அது போக என்னென்ன இருக்கு? ஈ என்றால் சிறு பறவை. சிறு பறவையையும் குறிக்கும். அடுத்து தாமரை, திருமகள். தாமரை, திருமகள். அடுத்து பாத்தீங்கன்னா கொடு, கொக்கு, பூச்சி இது எல்லாமே ஈ என்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது. கொக்கு, பூச்சி இது எல்லாமே எதுக்கு? ஈ என்ற வார்த்தையை கொடுக்கக்கூடியது. சரி. அடுத்து பாருங்க. ஊ என்றால் இறைச்சி. ஓரலா கூட சொல்றேன். ஓகேங்களா? ஊ என்றால் இறைச்சி. இதுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? திங்களும் ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வரும். சிவனும் ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வரும். உணவும் ஊ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வரும். ஏ என்றால் அம்பு. உங்களுக்கு அதிகமா என்ன கேட்பாங்கன்னா, இந்த புக்ல என்ன குடுத்திருக்காங்களோ அத மட்டும் தான் கேட்பாங்க. ஏ என்றால் அம்பு. விழிக்குறிப்பு, சிவன், திருமால் இது எல்லாமே ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டானது. ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டானது. அடுத்து ஐ. ஐ என்றால் தலைவன்.
ஐ என்றால் தலைவன். ஐ என்பது ஒரு அசை நிலையாகவும் இருக்கு. ஐ என்பது ஒரு அசை நிலையாகவும் இருக்கு. அது மட்டுமல்ல, அரசன். ஓகேங்களா? அழகு, அழகு. இதுவுமே இந்த ஐ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து ஓ என்றால் மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ என்றால் மதகு நீர் தாங்கும் பலகை. இன்னும் நிறைய இருக்கு. இழிவு, கழிவு, இரக்கம், மகிழ்ச்சி, வியப்பு, நினைவு, அழைத்தல், இது எல்லாமே என்னது? இந்த ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உண்டான சொல் தான். கா என்றால் சோலை. கா என்றால் சோலை. கா காவடி. கா சோலை. கா காவடி. கூ என்றால் பூமி. கூ என்றால் பூமி. அதே மாதிரி பிசாசு, அழுக்கு, கூகை, இது எல்லாமே கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அடங்கக்கூடியது. கூ என்றால் பூமி, பிசாசு, அழுக்கு, கூகை, கூவுதல், இது எல்லாமே இந்த கூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வரக்கூடியது. அடுத்து கை என்றால் ஒழுக்கம். கை என்றால் ஒழுக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கை என்றால் ஒழுக்கம், பை என்றால் இளமை. கை பை இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு மாறிடக்கூடாது. கை என்றால் ஒழுக்கம், பை என்றால் இளமை. 28வது இடத்துல இருக்கு பாருங்க பை. சரிங்களா? சரி, ஒழுக்கத்தோட முடியுதா? நிறைய இருக்கு. காம்பு, உலகு, திங்கள், செய்கை, பிடிப்பு, மரவெட்டை. சரிங்களா? இது எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க? ஒரு கைப்பிடி, ஒரு கைப்பிடி, இது எல்லாமே இந்த கை என்ற சொல்லுக்கு ஓரெழுத்து ஒரு மொழிதான். அர்த்தம் தான். கோ என்றால் அரசன். கோ என்றால் அரசன், சோ என்றால் மதில். கோ என்றால் அரசன், சோ என்றால் மதில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த உடனே கம்பேர் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஏன்னா இது முன்னாடி எதுவும் சொல்லலான. கா என்றால் சோலை, சா என்றால் இறந்து போ. கா சா. கா என்றால் சோலை, சா என்றால் இறந்து போ. சரிங்களா? அடுத்து கோ என்றால் அரசன், சோ என்றால் மதில். இந்த அரசனுக்கு நிறைய இருக்குப்பா. அம்பு ஏகப்பட்ட இடத்துக்கு ஓரெழுத்து ஒரு மொழில வருது. ஏண்டாலும் அம்புதான் வருது. சரிங்களா? ஏண்டாலும் அம்புதான் வருது. அப்புறம் வந்து ஓவுக்கும் அம்பு வருது. ஏகப்பட்ட இடத்துல அம்பு வருது. நமக்கு ஏ, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான சொல் என்னது? அம்பு. சரி, அடுத்து சி இகழ்ச்சி, சே உயர்வு, தா என்றால் கொடு, தீ என்றால் நெருப்பு, தூ என்றால் தூய்மை. தூ என்றால் தூய்மை. அந்த தூளையும் சி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அர்த்தம் வருது. சி என்னடா எப்படி பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? தூ என்றால் தூய்மை. தே என்றால் கடவுள். தே என்றால் கடவுள். பே என்றால் மேகம். தே கடவுள், பே மேகம். ஓகேங்களா? கடவுளுக்கு நிறைய தே வந்து கடவுள் சொல்றான், நாயகனும் சொல்றாங்க, கொள்கையும் சொல்றாங்க, அருளும் சொல்றாங்க. ஓரெழுத்து ஒரு மொழில மெயினா என்ன சொல்றாங்க? தே என்றால் கடவுள். ஓகேங்களா? தை என்றால் தைத்தல். நா என்றால் நாவு. நா என்றால் நாவு. இப்ப ஒரு 20 நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த 20 பாருங்க. ஆ என்றா என்ன சொன்னோம்? பசு. ஈ என்றா என்ன சொன்னோம்? கொடு. ஊ என்றா என்ன சொன்னோம்? இறைச்சி. சரிங்களா? ஏ வந்து என்னது? அம்பு. ஐ என்பது தலைவன். சரிங்களா? ஐ என்பது தலைவன். ஓ என்பது மதகு நீர் தாங்கும் பலகை. மதகு நீர் தாங்கும் பலகை. உங்களுக்கு மெமரி ஆயிருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்து கா என்றால் சோலை. கூ என்றால் பூமி. கை என்றால் ஒழுக்கம். கோ என்றால் அரசன். ஓகேங்களா? இங்க சோ என்பது மதில். சே என்பது உயர்வு. சி என்பது இகழ்ச்சி. சா என்பது இறந்து போ. இந்த புக்ல உள்ளதை மட்டும் நீங்க மனசாலே போதும். சரிங்களா? புக்ல உள்ளதை மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதும். புரிஞ்சிருச்சுங்களா? புக்ல மட்டும் மனப்பாடம் பண்ணாலே போதும். வேற எதையுமே நீங்க மனப்பாடம் பண்ண அவசியம் இல்ல. எக்ஸ்ட்ரா மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்.
ஓகேங்களா? தா என்றால் கொடு, தீ என்றால் நெருப்பு. தா என்றால் கொடு, தீ என்றால் என்னது? நெருப்பு. தூ என்றால் தூய்மை. தே என்பது கடவுள். பே என்பது இளமை. தை என்பது தைத்தல். ஓகேங்களா? தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள். ஓகேங்களா? தை தைத்தல். இப்ப இங்க எத்தனை பார்த்திருக்கோம்? 5, 9, 13, இங்க ஒரு 5, 18 பார்த்தாச்சு. 18 பார்த்தாச்சு. இப்ப அடுத்து பார்க்கலாமா? தா கொடு, தீ நெருப்பு, தூ தூய்மை, தே கடவுள், தை தைத்தல் பார்த்தாச்சு. நாவு. நாவுண்டாலும் நாக்குண்டாலும் ஒண்ணுதான்ப்பா. நாவுண்டாலும் நாக்குண்டாலும் ஒண்ணுதான். நாக்கையும் சொல்றாங்க, வளையமையும் சொல்றாங்க, 4 என்ற சொல்லையும் சொல்றாங்க. ஓகேங்களா? தீச்சுவாலை இருக்கு இல்லையா? சுவாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் நான் தான் சொல்றாங்க. நீ என்பது முன்னிலை ஒருமை. நீ என்பது முன்னிலை ஒருமை. நே என்றால் அன்பு. நே என்றால் அன்பு. அன்பு, அருள், நேயம், நட்பு, உலை, இது எல்லாமே இந்த நே என்ற சொல்லை குறிக்கக்கூடியது. தை என்றால் தைத்தல். நை என்பது இழிவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கம்பாரிசனோட படிக்கணும். கம்பாரிசனோட படிக்கணும். அதாவது கோ சோ. கோனா அரசன், சோனா மதில். ஓகேங்களா? கோனா அரசன், சோனா மதில். தே கடவுள், பே மேகம். தே கடவுள், பே மேகம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா தை தைத்தல் பை இளமை. தை தைத்தல் பை இளமை. மே என்றால் அன்பு. சரி, அப்படி இந்த லைனுக்கு வா. நாவரிசை. நா என்றால் நாவு, நீ என்றால் முன்னிலை ஒருமை, நே என்பது அன்பு. நே என்பது அன்பு. பே என்பது மேகம். இது நான் ஷார்ட்கட்டாவே வச்சிருந்தேன். சரிங்களா? இந்த 42க்குமே ஷார்ட்கட்டா வச்சிருந்தேன். ஒரு சென்டென்ஸா வரல. ஆ இ உ அப்படின்னா பசு கொடுத்துச்சு எத? இறைச்சிய. அம்ப விட்டு தலைவன் சாப்பிட்டான். அம்ப விட்டு தலைவன் சாப்பிட்டான். ஏன்னா ஆ என்றால் பசு, ஈ என்றால் கொடு. பசு கொடுத்துச்சு எத? இறைச்சிய. அம்ப விட்டு தலைவன் சாப்பிட்டான். இந்த மாதிரி ஒரு 5 நான் வந்து ஷார்ட்கட் வச்சிருந்தேன். சரிங்களா? ஆனா ஒரு ப்ராப்பரா வர மாட்டேன்னுச்சு. ஓகேங்களா? சரி, அடுத்து நோ என்றால் வறுமை. நோ நெடில் என்றால் வறுமை. நோ குரில் என்றால் நோய். சரிங்களா? தூ என்றால் தூய்மை. தூ குரில் என்றால் உன். ஓகேங்களா? தூ என்றால் தூய்மை, தூ குரில் என்றால் உன். சரி. பா பாடல், பூ மலர், பே மேகம், பை இளமை. ஓகே. போ என்றால் செல். மா என்றால் மாமரம். மீ என்ற சொல்லுக்கு வானம் இருக்கு, மேலே இருக்கு. வானம் மேல தானே இருக்கு. சரிங்களா? மீ என்றால் வான். மூனா மூப்பு. மேனா அன்பு. மேனா என்னது? அன்பு. பே என்றால் மேகம். மையினா அஞ்சனம். கையினா ஒழுக்கம். கையினா என்னப்பா? ஒழுக்கம். ஓகேங்களா? மோ என்றால் முகத்தல். யா என்றால் அகலம். ஓகேங்களா? யா என்றால் அகலம். இவங்களுக்கு அதிகமா எதுலாம் தெரியுமா கேட்டிருக்காங்க? ஓ கேட்டிருக்காங்க, சோ கேட்டிருக்காங்க, கோ கேட்டிருக்காங்க. இதுல வந்து அதிகமான வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த கம்பேரிசன் நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஒண்ணுமே இல்ல, இந்த உயிரெழுத்து 5 வச்சு தான் எல்லாமே வரும். உயிரெழுத்து 6 வச்சு தான் எல்லாமே வரும். உயிரெழுத்தாவா? மகர வரிசை, தகர வரிசை, பகர வரிசை, நகர வரிசை. பாருங்க. மா, மீ, மூ, மே, மை, மோ. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மோ மட்டும் இருக்காது. தா, தி, ஒண்ணுமே இல்ல. ஆவண்ணாவா? ஈயண்ணாவா? ஊவண்ணாவா? ஏ, ஐ, ஓ. இப்ப என்ன சொல்றாங்க? இதே வந்து மகர வரிசையில மா, மீ, மூ, மே, மை, மோ. சரிங்களா? மை, மோ. மானா என்னது? மானா இங்க என்னப்பா சொல்லிருக்கேன்? மாமரம்.
மீனா என்னது? வான். மூ என்றால் மூப்பு. மே என்றால் மே. மே என்றால் அன்பு. மே என்றால் அன்பு. மை என்றால் அஞ்சனம். மோ என்றால் முகத்தல். ஓகேங்களா? மோ என்ன என்னது? முகத்தல். அடுத்து அதே தகர வரிசையில பாருங்க. தா என்றால் கொடு. தா என்ன என்னப்பா? கொடு. தீ என்றால் நெருப்பு. தகர வரிசை. தா இருக்கு இல்லையா? தா. அடுத்து தீ. அடுத்து தூ. அடுத்து தே. அடுத்து தை. இங்க தோ என்ற எழுத்து வராது. தோ என்ற எழுத்து வராது. தா என்றால் கொடு. தீ என்றால் நெருப்பு. தூ என்றால் தூய்மை. தே என்பது தே என்பது என்னது? கடவுள். தை என்பது தைத்தல். ஓகேங்களா? அப்போ உயிரெழுத்தை வச்சு நம்ம உடனே பிரிச்சிடலாமா? பாருங்களேன். அதே உயிரெழுத்தை வச்சு உங்களுக்கு திரும்ப ஒரு முறை நான் சொல்லிடுறேன். உயிரெழுத்து என்னென்ன இருக்கு? ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏஎண்ணா, ஐயண்ணா, ஓவண்ணா. இப்ப இதுக்கு என்ன வருது மகர வரிசையில? மகர வரிசை என்ன வருது? எல்லாமே வரும். மகர வரிசையில எல்லாமே வரும். மாமி, மு, மே, மை, மோ. எல்லாமே இருந்துச்சா? சோ இதுல ஒரு 6, இதுல ஒரு 6 வந்துருச்சுங்களா? அடுத்து மகர வரிசைக்கு அப்புறம் என்ன வரும்? தகர வரிசை. தகர வரிசை தகர வரிசை என்ன வருது? த, தி, து, தே, தை, தோ. தோ என்ற எழுத்து இங்க வராது. தோ என்ற எழுத்து வராது. அப்ப இங்க தா என்றால் கொடு. தீ என்றால் நெருப்பு. தூ என்றால் தூய்மை. தே என்றால் கடவுள். தை என்றால் தைத்தல். தைனா என்னப்பா? தைத்தல். சரி. அடுத்து பகர வரிசை. பகர வரிசை பாருங்க. இத வச்சே நீங்க மனப்பாடம் பண்ணிடலாம். பா. ஓகேங்களா? அடுத்து பி என்பது வராது. பூ. பே. பை. போ. ஓகேங்களா? பா, பி, பூ, பே, பை போல இந்த பி என்ற வார்த்தை என்னது? வராது. வராத இன்ட்டு போட்டிருக்கேன். வராத நான் இன்ட்டு போட்டிருக்கேன். இந்த பாவை நம்ம எப்படி படிச்சோம்? பா என்றால் என்னது? பாடல். பா என்றால் பாடல். பூ என்பது ஒரு மலரை குறிக்குது. பே என்பது மேகத்தை குறிக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த தே என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மே என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க எந்த வரிசை அதிகமா கேக்குறாங்க பாருங்க. எந்த வரிசை அதிகமா கேக்குறாங்க பாருங்க. மே என்றால் அன்பு. மே என்றால் அன்பு. தே என்பது கடவுள். பே என்பது மேகம். ஓகேங்களா? பே என்பது மேகம். அடுத்து இந்த பகர வரிசையில இந்த பையும் அதிகமா கேக்குறாங்க. பை என்றால் இளமை. பை என்ன என்னப்பா? இளமை. சரிங்களா? அடுத்து நகர வரிசை என்னன்னு கேக்குறாங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். நகர வரிசை நா வரும். சரிங்களா? நா வரும். நீ வரும். நூ என்பது வராது. நூ என்பது வராது. நே வரும். நை வரும். நோ வரும். ஓகேங்களா?
நா என்றா என்னது? நாக்கு. நீ என்பது என்னது? முன்னிலை ஒருமையை குறிக்குது. நே என்பது அன்பை குறிக்குது. பாருங்க எந்த இடத்துல அதிகமா கேக்குறாங்க. எந்த இடத்துல அதிகமா கேக்குறாங்க. சரிங்களா? நே என்பது என்னது? அன்பு. மே என்பது என்னது? மே. சோ மே என்றாலும் அன்புதான். மே என்றாலும் அன்புதான். நே என்றாலும் சரிங்களா? நே என்றாலும் அன்புதான். இதுதான் இந்த கம்பேரிசன். இதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். சரிங்களா? இதுக்காக தான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தேன். தே என்பது கடவுள். தே என்பது கடவுள். பே என்பது மேகம். பை என்பது இளமை. பை என்பது இளமை. ஓகேங்களா? அவ்வளவுதான்ப்பா. இங்க நை என்ற சொல் இழிவை குறிக்கும். நை என்ற சொல் இழிவை குறிக்கும். இந்த நோய் என்ற நெடில் என்பது எதை குறிக்குதுன்னா வறுமையை குறிக்கும். நோய் என்ற நெடில் வறுமையை குறிக்கும். நோய் என்ற குரில் சரிங்களா துன்பத்தை குறிக்கும். நோயை குறிக்கும். நெடில் வறுமை குரில் நோய். ஓகேங்களா? இப்படிதான் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்த்தோம். இப்படிதான் ஓரெழுத்து ஒரு மொழிகள் பார்க்கிறோம். சரி அடுத்து சகர வரிசை பாருங்க. சரி ககர வரிசை. கா கி என்பது வராது. கி என்பது வராது. அடுத்து கூ. கா என்றால் சோலை. கூ என்றால் பூமி. சரிங்களா? கை என்பது கை என்பது ஒழுக்கம். புரிஞ்சுச்சுங்களா? கை என்பது ஒழுக்கத்தை குறிக்குது. கோ என்றால் அரசன். கோ என்பது அரசன். இந்த புக்ல உள்ளதான் உங்களுக்கு வினாவாவே கேட்பாங்க. வேற எதுவும் மாத்தி கேட்கவே மாட்டாங்க. அடுத்து சகர வரிசை. சகர வரிசை என்னென்ன இருக்கு? சா இருக்கு, சி இருக்கு, சே இருக்கு, சரிங்களா? சோ இருக்கு. சோ இருக்கு. சா என்ன என்னது? சா என்ன என்னது? சரிங்களா? இறந்து போறது. சீண்டா இகழ்ச்சியை குறிக்கிறது. சேனா உயர்வை குறிக்கிறது. சோ என்பது மதிலை குறிக்குது. சோ என்பது எதை குறிக்குது? மதிலை குறிக்குது. மதில். அடுத்து பகர வரிசை. வா வி வை வவ். சரிங்களா? வா ஞாபகம் வச்சுக்கோங்க. வா வா என்பது கூப்பிடுறது அழைத்தல். வி என்பது மலர். வி என்பது மலர். வை என்பது புல். வை என்பது புல். வவ் என்பது கவர். வவ் என்பது கவரை குறிக்கும். இதுல முக்கியமான இந்த வை தான் முக்கியம். ஓகேங்களா? எகர வரிசையில யா என்பது அகலத்தை குறிக்குது. அகலம். சரிங்களா? குறில்ல நோய் என்பது நோயை குறிக்குது. தூ என்பது உண்ணுதலை குறிக்குது. ஓகேங்களா? இதுதான்ப்பா இந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள். ரெண்டுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல எந்த ஒரு கஷ்டமுமே இல்ல. இப்ப பே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க. பே பையினா இளமை. பேனா என்னது? பேனா என்னது? பேரன்னம் வராது. பேகன் வராது. பூமி வராது. இப்ப ஆப்ஷன் என்னது? மேகம் தான் இதுக்கு சரியான விடை. மேகம் தான் என்னது? இதுக்கு சரியான விடை. சோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. சோ சோ என்பது மதில்.
சரிங்களா? அரசன் என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னது? கோ. கோ. சரிங்களா? கோ தானே இதுக்கு சரியான விடை. சோ என்றால் மதில். இந்த நோய்க்கு நோ குரில். ஓகேங்களா? வறுமைக்கு என்னன்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். வறுமைக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து சோ என்ற ஓரெழுத்து பொருள் வந்து என்னது? மதில். சரிப்பா. பை, மே, பை, து. ஓகேங்களா? பை என்றால் இளமை. மே என்றால் அன்பு. பை என்பது புல்லை குறிக்கும். து என்பது உன்னை குறிக்கும். அப்ப 4, 3, 2, 1 வருதா? ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் டி. தென் ஓ இந்த ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள். மதகு நீர் தாங்கும் பலகை. ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் என்னது? மதகு நீர் தாங்கும் பலகை. கை. கை என்றால் ஒழுக்கம். கையூட்டு கிடையாது, புழுக்கம் கிடையாது, இழுக்கம் கிடையாது. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான விடை. கை என்றால் என்னது? ஒழுக்கம். அடுத்து தா தாவுதல். கா சோலை. ஓகேங்களா? தா தாவுதல். கா சோலை. வேணா என்னது? மறை. ஏனா அம்பு. பார்க்கலாமா? தா தாவுதல். 1க்கு 3. சரிங்களா? 1க்கு 3. அடுத்து எங்க இருக்கு? 3 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. கானா சோலை. 2க்கு 1. சோ இங்க இருக்கு. வேனா என்னது? மறை. ஏனா என்னது? அம்பு. அப்ப ஆப்ஷன் பி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள். இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஏன்னா ஒரு பொருளை உணர்றதுக்கு பலவிதமான சொற்கள் இருக்கு. ஒரு பொருளை உணர்றதுக்கு பலவிதமான சொற்கள் இருக்கு. அத பயன்படுத்துறனால மொழி என்ன ஆகுது? ஒரு சிறப்பாகுது. அது மட்டும் இல்ல, அந்த சொற்றொடருக்கு ஏத்தாற் போல நம்ம வந்து கொண்டு வரோம். சொல்லுக்கு ஏற்றாற் போல நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? பாருங்க. அருள், பரிவு, கருணை இது எல்லாமே எத குறிக்கும்? இரக்கத்த தான் குடுக்கும். அருள், பரிவு, கருணை, இரக்கம். கடவுளே என் மேல இரக்கத்த காட்ட மாட்டியா? சரிங்களா? இந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? என்னது கருணை, இரக்கம். ஏன்னா அவன பார்க்கையில கொஞ்சம் பரிவா தான் பேசேன். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்களில் ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஈ என்பது ஒரு உயிரெழுத்து. ஈ என்பது ஒரு வகை பறவை. ஈ என்றால் கொடு என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. அப்ப ஈ என்றால் இங்க அணிகலன் தானே தவறான பொருள். நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஈ அப்படின்னாலே டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? உருப்படியா படிக்க மாட்டோம். தவறான பொருள்ன்றத ரீட் பண்ண மாட்டோம். ஈ என்றால் கொடு. அப்ப என்ன செய்வோம்? அந்த கொடுன்றத மட்டும் தான் பார்ப்போம் வேகமா. ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்க? தவறான பொருள் என்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. சரிங்களா? உயர்ந்தோங்கு. ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் இருக்கு. அது என்னென்ன? உயர்ந்து ஓங்கு. இது 2க்குமே என்ன இருக்கு? உயரம், ஓங்குதல். சரிங்களா? 2மே மேல உள்ளதான் குறிக்குது. ஓங்கு மழை வராது. உயரம், ஓங்குதல் கண்டிப்பா வரும். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாவாய் சரியான இணை எது? நாவாய் வங்கம். ஆழி சுழி. ஆழி என்றால் கடல். அழி ஆழி. ஆழி கடல். என்ன அழித்தல். கப்பல் பேருந்து வராது. நாவா என்றாலும் வங்கம் என்றாலும் கப்பல் தான். ஓகேங்களா? நாவா என்ன வங்கம்னாலும் ஒரே அர்த்தம். அடுத்து பாருங்க. கூலம், கால், முத்து, முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன? இதுக்கும் 10ஆம் வகுப்பு தரம் தான்ப்பா. இதுக்கும் 10ஆம் வகுப்பு தரம் தான். என்ன மேம்? கூலம், கால் இது எல்லாமே எதை குறிக்குதுன்னா, மணி வகைகளை குறிக்குது. மணி வகைகளை குறிக்குது. ஓகேங்களா?
பாருங்க. மணி வகைகள் எப்படின்னா, கூலம்னா என்னது? நெல்லு, புல்லு. சரிங்களா? பயறு, அவரை, துவரை. நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், அந்த 10ஆம் வகுப்பு தரத்துல இந்த தமிழ் சொல் வளத்துல தான் இருக்கு. தமிழ் சொல் வளத்துல தான் இருக்கு. நம்ம இத மட்டும் தான் பார்ப்போமே தவிர, அந்த மேல உள்ள ஹெட்டிங்க பார்க்க மாட்டோம். மேல உள்ள பாருங்க, நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், அந்த தானியங்கள் கூலம், நெல்லு, புல்லு, பயறு, அவரை, துவைன்னு பார்ப்போம். இந்த மேல உள்ள ஹெட்டிங்க நம்ம பார்க்கவே மாட்டோம். சரிங்களா? 10ஆம் வகுப்பு தரத்துல இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இது ரொம்ப டீப்பா நீங்க படிக்கணும். சரிங்களா? உங்களால படிக்க மனப்பாடம் கூட பண்ணிருங்க. மணி வகையில என்னென்ன இருக்கு? சரிங்களா? முதிரை அப்படின்னாலே அவரை, துவரை. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. முதிரை, முத்து. முத்துனா என்னது? வேப்பமுத்து, புளியமுத்து சொல்லுவாங்க இல்லையா? சரிங்களா? அடுத்து பாருங்க. கால், கூலம். கூலம்னா என்னது? நெல்லு, புல்லு. கால்னா என்னது? புலி. அப்ப இது எல்லாமே எந்த வகையில வருது? மணி வகையில வருது. இங்க காய் வகை, குலை வகை, இளம் பயிர் வகையெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப இந்த கூலம், கால், முத்து, முதிரை இந்த சொற்கள் எல்லாமே எத குறிக்குது? மணி வகைய குறிக்குது. இதுக்கு முன்னாடி நீங்க படிக்கலாட்டி இந்த ஒரு பாடத்த ரொம்ப டீப்பா படிங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. வடு, மூசு, குறும்பை, கச்சல். இது எத குறிக்குது? பிஞ்சு வகையா? காய் வகையா? கனி வகையா? குலை வகையா? உண்மையிலேயே பிஞ்சு வகையை தான் இது குறிக்குது. சரிங்களா? பிஞ்சு வகை. வடுனா மாவடு. சரிங்களா? மூசுனா பலா பிஞ்சு. பிஞ்சு வகை தான் என்னது? குறிக்குது. பாருங்க. பூம்பிஞ்சு. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. வடு என்பது மாம்பிஞ்சு. மூசு என்பது பலா பிஞ்சு. குறும்பை என்பது தென்னை பனை. முட்டுக்குறும்பை என்பது சிறு குறும்பை. ஆனா இதெல்லாம் அவங்க கேட்கல. நம்ம என்ன பண்ணிருப்போம்? இத மட்டும் தான் நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? இதுல முக்கியமானது இந்த இதுல சொல்றேன். நுழாய் மற்றும் கச்சல். இது 2மே முக்கியம்ப்பா. ஓகேங்களா? அடுத்து இந்த கவ்வை, எல்பிஞ்சு இது முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இந்த ஹெட்டிங்க நீங்க மெயினா பாத்துக்கங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி. சொல்லுதல். சொல்றான் ஏதோ பேசுறாங்க, கேட்கறாங்க. இதுல தவறான கூற்று நம்ம எடுத்தா என்ன செய்வோம் தெரியுமா? இந்த தவறா, ரைட்டா அதெல்லாம் பார்க்க மாட்டோம். கூற்றினை கண்டறி. பேசுதல், விளம்பரம் இத டிக் பண்ணிடுவோம். ஆனா தப்பு. சொல்லுதல் இந்த சொல்லின் தவறான கூற்று எது? கேட்டல் கரெக்ட். ஆனா இங்க எழுதுறது தான் இருக்குது. எழுதவே வராது. ஆப்ஷன் சி தான் என்னது? இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. இதுவும் அதே மாரிதான். பிள்ளை, குட்டி, மடலி, வடலி, கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கிறது? இளம் விலங்கினத்தையா கிடையாது. தென்னை ஓலையவா கிடையாது. இலைகளையா கிடையாது. இளம் பயிர் வகைகளை தான் குறிக்குது. ஆப்ஷன் டி இளம் பயிர் வகைகளை தான் என்னது? இது குறிக்குது. ஓகேங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல். பாருங்க. கீரை தண்டு, வேப்பம் கொழுந்து, பனங்குருத்து, நெல் துளிர். கொழுந்து வகையில பொருந்தா சொல். ஏன்னா அந்த கீரை தண்டு வந்து அடிப்பகுதியை குறிக்கும். ஓகேங்களா? கீரை தண்டு வந்து அடிப்பகுதியை குறிக்கும். அப்ப என்ன ஆயிருச்சு? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. அப்துல் கலாம் பிறந்த நாள், ஆசிரியர் நாள். விவேகானந்தர் பிறந்த நாள், தேசிய இளைஞர் நாள். கரெக்ட். காமராஜர் பிறந்த நாள், கல்வி வளர்ச்சி நாள். கரெக்ட். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள், குழந்தைகள் நாள். கரெக்ட். இந்த அப்துல் கலாம் பிறந்த நாள் என்ன நாளா வரும்? ஆசிரியர் நாள் வராது. சரிங்களா? அப்ப இது என்னது? இது தவறான கூற்று. இது தவறான கூற்று. ஓகேங்களா? தவறான இணை எது? ஆழி என்றால் கடல். கரெக்ட். நாவா என்றால் கப்பல். கரெக்ட். பனி என்றால் வேலை. கரெக்ட். பறவை என்றால் இங்க பறப்பவைன்னு போடணும். இங்க என்ன சொல்றாங்க? கடலை குடுத்திருக்காங்க. சரிங்களா? பறவை என்றால் பறப்பவைன்னு வரணும். இங்க கடலை குடுத்திருக்காங்க. இந்த பறவைய குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அரசு, எய்து, மூழ்கு, மார்பு, பொருந்தா சொல்லை கண்டறி. கொஸ்டினை எப்பவுமே கரெக்டா ரீட் பண்ணும். இடைத்தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இடைத்தொடர் குற்றியலுகரம். மார்பு இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த இதுல மட்டும் சு, ரு இறுதியாக முடியும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை.
சூரு இறுதியாக முடியக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லை. இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அப்ப மத்த மூணுமே இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இடைத்தொடர் குற்றியலுகரம். அந்த சூரு முடியுது இல்லையா? அப்ப அது என்ன ஆயிருச்சு? இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இது வந்து முற்றியலுகரம்பா. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. பார்க்கும்போது தெரியும். சரிங்களா? இறுதியாமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை. இது கண்டிஷன். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறி. அமுதமொழி, அடிமலர், பூவிரல், முத்துப்பல். இது பார்க்க நமக்கு எப்படி தெரியுது? அமுதம் போன்ற மொழி, சரிங்களா? பூ போன்ற விரல், முத்து போன்ற பல். ஆனா இந்த மலர் அடி இருக்கு இல்லையா? மலர் போன்ற அடின்னா கரெக்டா வந்திருக்கும். மலர் போன்ற அடின்னா கரெக்டா வந்திருக்கும். ஆனா இங்க என்ன வந்துருச்சு? அடி மலரா வந்திருக்கு. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. அடுத்து பாருங்க. சேலம் என்பது மாங்கனி நகரம் கரெக்ட். சிவகாசி, சிவகாசி வந்து பட்டாசுக்கே பேர் போன ஊரு. சரிங்களா? முத்து நகரம், முத்து நகரம் இது வராது. திருவண்ணாமலை தீப நகரம் கரெக்ட். மதுரை தூங்கா நகரம் கரெக்ட். இந்த சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் என்று சொல்லுவாங்க. சரிங்களா? சிவகாசி என்பது குட்டி ஜப்பான். அப்ப இங்க தவறானது என்னது? சிவகாசி தான். ஆப்ஷன் 2 தான் இதுக்கு சரியான விடை. பாருங்க. முத்து நகரம் என்று சொல்லக்கூடியது தூத்துக்குடி. சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீப நகரம். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து அகர வரிசைப்படுத்துவது. அகர வரிசைப்படுத்துறதுல பாத்தீங்கன்னா மெயினா நீங்க தெரிஞ்சுக்கிறது நம்ம எப்படிலாம் அகர வரிசைப்படுத்தணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அ ஆ இ இந்த வரிசையை பார்க்கணும். அப்புறம் கா வரிசை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரே மாதிரி எழுத்துக்கள் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுலயும் ஃபர்ஸ்ட் எழுத்து பார்க்கணும். அடுத்து இரண்டாவது எழுத்துல முதல் எது இருக்கு, பின்னாடி எது இருக்குன்றத மெயினா பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப நவமணிகள் இதை அகர வரிசைப்படுத்துங்க. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? கோமேதகம். ஃபர்ஸ்ட் என்னது? கோமேதகம். அடுத்து நீலம், அடுத்து பவளம். சரிங்களா? அடுத்து புஷ்பராகம். கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம். ஓகேங்களா? அடுத்து மரகதம். 5 6 மாணிக்கம், 7 முத்து. ஓகேங்களா? 8 வைடூரியம், 9 தான் வைரம். இது வந்து அந்த சொற்களை அகர வரிசைப்படுத்த சொல்லிட்டாங்க. மணிகளை, நவமணிகளை அகர வரிசைப்படுத்துங்க. அப்ப 9 வகை நவமணிகள்ல முதல்ல வரக்கூடிய என்னது? கோமேதகம். சரிங்களா? 2வது நீலம். ஓகேங்களா? 3வது பவளம். 4வது புஷ்பராகம். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நான் சொன்னேன். எப்படின்னா கோமாதா நீல கலர் பவளத்தை புஷ்பா கிட்ட கொடுத்து, சரிங்களா? புஷ்பா கிட்ட கொடுத்து மரகதத்தையும் மாணிக்கத்தையும் பார்க்க சொல்றா. சரிங்களா? மரகதத்தையும் மாணிக்கத்தையும் பார்க்க சொல்றா. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? பாருங்க. கோமாதா நீல கலர் பவளத்தை புஷ்பா கிட்ட கொடுத்து மரகதத்தையும் மாணிக்கத்தையும் பார்க்க சொல்றா. சரிங்களா? அடுத்து 7வது முத்து, வைடூரியம், வைரம். முத்து, வைடூரியம், வைரம். புரிஞ்சிருச்சுங்களா? இந்த 6க்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா வைடூரியம், வைரம் கரெக்டா நமக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு ஷார்ட்கட் இதுலயே நான் சொன்னேன். எப்படின்னா கோமாதா நீல கலர் பவளத்தை, சரிங்களா, புஷ்பா கிட்ட கொடுத்து
மரகதம், மாணிக்கம், முத்து 3 பேரையும் அதாவது வைடூரிய வியாபாரி வீட்டுல வைர விக்கிறவன்ட்ட கொடுக்க சொன்னாங்க. வைடூரிய வியாபாரி வீட்டுல வைர விக்கிறவன்ட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓகேங்களா? கோமாதா தான் மெயினா வர்றாங்க. கோமாதா நீல கலர் பவளத்தை புஷ்பா கிட்ட கொடுத்து மரகதம், மாணிக்கம் இவங்க 2 பேரையும் காட்ட சொல்றாங்க. அடுத்து 2வது ஷாட் என்னன்னா, கோமாதா நீல கலர் பவளத்தை சரிங்களா புஷ்பா கிட்ட கொடுத்து மரகதம், மாணிக்கம், முத்து சரிங்களா 3 பேரையும் கூட்டிட்டு வைடூரிய வியாபாரி வீட்டுல சரிங்களா வைடூரிய வியாபாரி வீட்டுல வைர வியாபாரி உட்கார்ந்துருக்கான், அவன்கிட்ட போய் காட்ட சொல்றாங்க. ஒரு ஷார்ட்கட்காக தான்ப்பா சொன்னேன். ஏன்னா நமக்கு லாஸ்ட்ல வந்து வைடூரிய வைரம் வந்து நல்லாவே தெரியும். இதுக்கெல்லாம் இந்த இது வந்து நம்ம குழம்பும். அதனால 5 மணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோமாதா நீல கலர் பவளத்தை புஷ்பா கிட்ட கொடுத்து மரகதத்தையும் மாணிக்கத்தையும் காட்ட சொல்றா. முடிஞ்சு போச்சு. மாமா அடுத்து முத்து வந்துருவாரு. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஏன்னா வைடூரிய வைரம் லாஸ்டா இருக்கிறது 2. நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கீழ்காணும் பெயர்ச்சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பூனை, தையல், தேனி, ஓணான், மான், வவ்வால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம் எல்லாமே இருக்கு. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் என்னது அகர வரிசை எப்படி? உயிரெழுத்துக்களை பார்க்கணுமா? உயிரெழுத்து பார்த்தா ஆசிரியர் வர்றார். ஆசிரியர் வர்றார். அடுத்து என்ன வருது? ஓணான். முடிஞ்சிருச்சா? அடுத்து மத்த என்ன இருக்கு? கா வரிசை பார்க்கணும். காக்கா, கீ, கீ 3 கிளி. ஓகேங்களா? கா வரிசை முடிஞ்சிருச்சு. அடுத்து தா வரிசை. காஞா, சானா, தா தையல். ஓகேங்களா? சரி 4 தேனி, தாத்தா, தே, தை 5 தையல். ஓகேங்களா? வந்துருச்சுங்களா? அடுத்து பகர வரிசை 6. அடுத்து மகர வரிசை. ஓகேங்களா? அடுத்து மகர வரிசை. இங்க 6 பழம் இருக்கு. அதே பகர வரிசையில பூனை இருக்கு 7. அடுத்து மகர வரிசை 8 மா 9 மாணவன். ஓகேங்களா? இங்க மாணவன் மான் இருக்கு இல்லையா? இங்க 2மே ஒரே நெடிலா இருக்கு. இங்கதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இங்க 2வது இருக்கிறது நா இருக்கு. இங்க 2வது இன் இருக்கு. நாவுக்கு அடுத்து தான் இந்த இன் வரிசை வருது. அப்ப மாணவன் தான் முதல்ல வரணும். சரிங்களா? அடுத்து மான் 10 11 வவ்வால். சரிங்களா? பாருங்க. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், பூனை, மனிதன், மாணவன், மான், வவ்வால். அடுத்து அகர வரிசைப்படுத்துங்க. உருமி, தவள், தவில், மகுடி, உடுக்கை. உருமி, தவில், மகுடி, உடுக்கை. உடுக்கை, உருமி, தவில், மகுடி. அதாவது இங்க பாருங்க, ஆப்ஷன் ஏ வராது. சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் சியும் வராது. இப்ப இது 2யுமே யோசிக்கணும். இங்கேயும் உடுக்கை இருக்கு, இங்கேயும் உடுக்கை இருக்கு. இங்கே உருமி இருக்கு, இங்கே உருமி இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேங்யா, சான்யா, டானா, தா. தா வரிசை தானே வரணும். இங்க மா வரிசை வந்துருச்சு. சோ தாவுக்கு அப்புறம் தான் மா. ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வியந்து உரைத்தல் நன்று. ஒரு சென்டென்ஸா கொடுத்துட்டாங்க. இதுல வந்து அகர வரிசை. அவரை வந்துருச்சா? அவரை வந்துருச்சா? அடுத்து என்ன வருது? ஆ, ஆ, இ, உ. உரைத்தல். 1 அவரை, 2 உரைத்தல். அடுத்து ஒருவர் 3. இது அகர வரிசையில முடிஞ்சிருச்சு. அடுத்து காக்கா வரிசை பாத்தீங்கன்னா நன்று 4. பாமா, யா, பா. இங்க பாருங்க, வந்தால், விருந்து, வியந்து. ஓகேங்களா? இப்ப வந்தால் வந்துரும். வந்தால் வந்துரும் 5. வியந்தா, விருந்தா. வியந்தா, விருந்தா.
வியந்துதான் முத வரும். ஏன்னா, யா முதலே வந்துரும் இல்லையா? இங்க 2வது ரா. ரா வந்து கடைசில இருக்கு ரகர வரிசை. அப்ப வியந்த 6வது, விருந்தினர் 7வது. புரிஞ்சிருச்சுங்களா? விருந்தினர் எங்க முடியுதுங்க? அவரை, உரைத்தல் 2வது, 3வது ஒருவர், 4வது நன்று, 5 வந்தால், வெரி குட். 6 வியந்து, 7 விருந்தினர். சோ, ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான விடை. புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பாருங்க. இதுவும் அதே மாரி தான். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். அமர்வேன். அ, ஆ. இங்க மா இருக்கு, இங்க மை இருக்கு. அப்ப அமர்வேன் முதல்ல வரும். அமைதி 2வது வரும். சரிங்களா? அமைதி 2வது வரும். அடுத்து பாருங்க. அதே அகர வரிசையில ஏ. எய்தும் 3வது வரும். அடுத்து என்ன இருக்கு? ஓவண்ணா. சரிங்களா? ஓவண்ணா 4வதா வரும். அடுத்து மனம் என்பது 5வதா வரும். சோ, அமர்வேன் எங்க இருக்கு? இருக்கா? 2வது அமைதி இருக்கா? 3வது எய்தும் இருக்கா? 4வது ஓரிடத்தில். இங்க மாறி இருக்கு. அப்ப ஓரிடத்தில் எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு. 5வது மனம் இருக்கு. ஆப்ஷன் சி தான் இதுக்கு சரியான விடை. கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். அதுக்குன்னு ஒரே தான் உட்கார்ந்திருக்க கூடாது. அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுகிட்டா போதும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுகிட்டா போதும். ரொம்ப நீங்க ஈஸியா எழுதிரலாம். அகர வரிசையை பொறுத்தவரைக்கும், ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்கள பார்க்கணும். அடுத்து காக்கா வரிசை பார்க்கணும். 2வது கா வரிசை 2ம் ஒரே மாரி இருந்துச்சுன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கருப்பு, இங்க கணிதம். ஓகேங்களா? இங்க கவலைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கருப்பு, கணிதம், கவலை. கா இங்க போட்டுக்கங்க. அடுத்து இந்த 2வது இத பார்க்கணும். சரிங்களா? என்னடா வருதுன்னு. க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந இந்த நீ வரும். சரிங்களா? அப்ப கணிதம். முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து என்ன வரும்? யா, ரா, வா கருப்பு. அடுத்து கவலை வரும். கணிதம், கருப்பு, கவலை. இப்படித்தான் நீங்க வந்து இத ஆர்டர் பண்ணி பார்க்கணும். வேற ஒண்ணுமே இல்ல. இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப ஈஸி. புரிதலோட செய்யுங்க. அதான் முக்கியம். நீங்க பாட்டுக்கு ஆனா, ஆவன்னா வருது. அதுக்கப்புறம் காணா, சானா வருதுன்னா பார்க்கக்கூடாது. 2வது எழுத்து ஒரே மாரி இருந்துச்சுன்னா, அதையும் ப்ராப்பரா பார்க்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ ஆல். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்ஸர் பண்ணுங்க குடுங்க. கண்டிப்பா டவுட் கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை குடுக்குறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு வந்து நான் இங்கேயே நான் கொஸ்டின்ஸ் குடுத்துறேன். அதுக்கும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்ஸர் குடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. மீண்டும் நாளை வகுப்புல சந்திப்போம். தேங்க் யூ ஆல்.